அப்போ ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல வரும்பொழுது என் தேவனுடைய பிள்ளைகளே, நாம கரங்களை விரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க ஜெபங்களை கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. கரங்களை உயர்த்தி ஜெபிப்பது என்பது நாம ஏசப்பாக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவது. எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லுவது. உம்மால் என்று என்னால் ஒண்ணுமே செய்ய முடியாதப்பா என்று சொல்லுவது. எனக்கு ஒத்தாசையாக எனக்கு எழுந்து வாங்கப்பா, எனக்கு துணை செய்யுங்கப்பா என்று சொல்லி அவருடைய பலத்தை நாடுவதை குறிக்கிறது. அதனால தான் தாவீது ராஜா இங்க பாருங்க, தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலை மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ போராட்டங்களை அவன் சந்திச்சான், எவ்வளோ வேதனைகளை சந்திச்சான், எவ்வளோ எதிர்ப்புகளை சந்திச்சான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அத்தனை போராட்டங்கள், அத்தனை யுத்தங்கள், அத்தனை மனுஷர்கள் எழும்பி வந்தாலும் கூட என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அந்த தாவீதை யாராலும் வீழ்த்த முடியவில்லை. ஏன் காரணம் என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் இருந்தது. என்ன? எப்போதும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் அவனிடத்துல இருந்தது. எப்போதும் தேவனுடைய உதவியை நாடுகிற ஒரு வழக்கம் இருந்தது. அதனாலதான் அவன் சங்கீதத்தில் எழுதும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்றான்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவன் அதை ருசி பார்த்தவன். அதனாலதான் நீங்க சங்கீதத்துல எத்தனையோ இடங்கள்ல அந்த தாவீது இந்த வார்த்தைகளை எழுதி வைக்கிறதை நீங்க பார்க்க முடியும். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தாவீதுடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லாம ஒரு ஜெயம் பெற்ற ஒரு புருஷனாக அவன் இருக்கிறதுக்கு காரணம், அவனுடைய வாழ்க்கையில அவன் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை கரங்களை உயர்த்தணும்? எதற்காக உயர்த்தணும்? அப்படி உயர்த்துறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். புலம்பல் 2ஆம் அதிகாரம், புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 954 பழைய ஏற்பாடு. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. ஆமென். எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறெடு. ஆமென். நல்ல கவனிங்க. முதலாவது இங்க எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஏன் கைகளை உயர்த்தணும் தேவனுடைய பிள்ளைகள்னாங்கன்னா, உங்கள் குழந்தைகளுக்காக நீங்க உங்க கைகளை உயர்த்தி என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக கரங்களை உயர்த்துறோம்? சொல்லி பாருங்க. உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க உங்க வீட்டுல?